நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழலையும் தன் மனம் நல்லதே சொல்லும் என்று நல்லதே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஜனவரி 2026 நமக்கு எப்படி இருக்கும்? 1/1/2026 பிறக்கிற வருடம், மார்கழி மாதம், திரையோதசி திதி, பிரதோஷத்தன்னைக்கு பிறக்கிறது. மிக நல்ல அருமையாக இருக்கக்கூடிய நாளாகத்தான், இந்த வருடமாகத்தான், மாதமாகத்தான், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் இந்த வருடம் நமக்கு அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. முதல்ல நம்பணும் சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம படைத்தவன் நல்ல விதமாக படைச்சிருக்கான், நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். சரி சார், இப்போ 25லேருந்து 26 எப்படி வித்தியாசப்படும்? இப்போது விருச்சிகம் அப்படின்னா விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்கள். அதுலேயும் விசாகம் ஒரு கால், அனுஷம் அண்ட் கேட்டை 4 கால். இந்த நமக்கு புதன், கேது, சுக்கிரன், சூரிய திசைகள் தான் மெயினாக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னா கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை வரும் சார். இப்படியாக கொஞ்சம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் புதன் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 20-25லேருந்து 60-65 வயசு வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இந்த வருஷம் நம்முடைய ஜாதகத்திற்கு மோராலெஸ் நம்முடைய தசா புக்திக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன், தனுஷில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு. அது மிதுனத்தில் குருன்னு சொல்லலாம். மிதுனம் போயிட்டு திரும்பி கடகம் திரும்பி வர்றார் அவர். ஸோ இந்த இப்படிப்பட்ட பொசிஷன், சிம்மத்தில் கேது இருந்தால் நம்மை வழிநடத்துகிறார்கள். சரி சார், எப்படி இருக்கும்? பொது பலன் பார்த்துட்டு நம்ம மற்ற பலன் பார்க்கலாம். நிறைய எழுதி வச்சுருக்கேன், நிறைய சொல்லணும் அப்படின்னு. ஆனாலும் சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியறதில்லை. நம்முடைய டாலரண்ட் லெவல் அப்படிங்கிற பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக, ஏன்னா நமக்கு 9ஆம் இடத்துல குரு வரார். முதல்ல கொஞ்சம் ஆசோலேஷனாக இருக்கும், ஒரு 2-3 மாதங்கள். அதற்கப்புறமாக 9ஆம் இடத்துக்கு குரு வரதுனால நிச்சயமாக அது மட்டும் இல்லை, நம்முடைய ராசியையும் பார்க்குறார் குரு. 5ஆம் பார்வையாக நம்முடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு டாலரண்ட் லெவல் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லாயிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நம்ம கொஞ்சம் பேசாமல் போகிறது நல்லதோ அப்படின்னு கூட தோணும். ஒரு வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டிக்கிறத விட வார்த்தை விடாமல் இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்முடைய விருச்சிகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன் இருந்து அதே மாதிரி சந்திரன் 7 இருக்கா வருஷம் ஆரம்பிக்கிற போது. ஆனால் போக போக சனி, ராகு, கேது, குருவை தவிர மற்ற எல்லாரும் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. மாதம் 1, வாரத்துக்கு 1 அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், 27 நாட்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்களுடைய நிலைமையை வச்சு நம்முடைய ராசிக்கு, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பொதுவாகவே நல்ல திங்கிங் உள்ளவர்களாக, நல்ல ரைட்டராகத்தான் இருந்திருப்போம் நம்ம. அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்துடுது. அதாவது இப்போது குரூப் மீட்டிங் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் நம்ம கிட்ட இருக்கும். இப்படியாக விருச்சிக ராசிக்காரர்கள் முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனால் சில சமயத்தில் நம்முடைய எமோஷன்ஸ் எவ்வளோ தான் கட்டுப்படுத்தி வச்சுருப்போம் சார். ஆனாலும் சில இடத்துல வள்ளுன்னு விழுந்துருவோம். உதாரணத்துக்கு வீட்டில் சரி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு வண்டி எடுத்துன்னு வெளில போச்சு, நம்ம எவ்வளோதான் பொறுமையாக பண்ணாலும் திடீர்னு எவனா வந்து குறுக்க வந்தவொடனே அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டணும்னு தோணும். இருந்தாலுமே அப்படி காட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, குருவனுடைய வீடு. அந்த குரு நமக்கு 9ல் இருக்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகக்கூடிய சார். அடுத்தது சனி. மெயினாக சனி 5ஆம் இடத்துல இருக்கார். குருவனுடைய வீட்டில் சனி, சனியனுடைய வீட்டில் ராகு. நம்ம செவ்வாய் 2ல் இருக்கார் ஆரம்பத்தில். செவ்வாயினுடைய தாக்கம், அதனால் செவ்வாயினுடைய தாக்கம் வர்ற போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பலனை தருவார். மனை, வீடு, வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சௌகரியங்கள் நமக்கு வரும் சார். என்ன சார், ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் கேட்குறோம், சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு. ஆனாலும் சில வருஷங்கள் நம்ம முயற்சி எடுக்கிறதில்ல, சில வருஷங்கள் முயற்சி எடுத்தும் அறகுறையாக இருக்குது. நீங்கள் வேணால் நினச்சி பாருங்களேன், முழுசாக எடுக்கக்கூடிய முயற்சி, அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அப்ளிகேஷன் நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம கையிலே வச்சுருந்தோம்னா ஆர்டர் வராது. அதை போட்டால் தான் நமக்கு ஆர்டர் வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அது மட்டும் இல்லை, ஒரு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்துல கேது இருக்கார். அது சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் ஏற்றம் பெறும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் நமக்கு நிச்சயமாக நல்லா இருக்கணும் சார் இந்த வருடம்.
அந்த 5 மாதங்கள் தவிர்த்து மற்ற மாதங்கள் சாதாரணமாக போகக்கூடிய மாதங்களாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நம்ம புது வெஞ்சர் ஏதாவது செய்யறதுக்கு 2026 நிச்சயமாக ஒரு நல்ல தளமாக அமையும், வருஷமாக அது அமையும். அடுத்தது எந்த வேலையை செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை போடக்கூடிய தருவாங்க. அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வாங்குறது, வீட்டில் ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஏதாவது வீட்டுக்கு வந்து சேரும் தான். 2026 குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். நாம் ஒன்று வீடு மாற்றுவோம், இல்லைன்னா ஒரு 3 பெட்ரூம் போவோம், அல்லது ஒரு குழந்தை பேர் உண்டாகலாம், அல்லது வீட்டில் நம்ம வந்து இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் மாற்றுறது, இப்படி ஏதோ ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜியை செலவழிக்கக்கூடியதாக. ஆனால் இன்னொன்று, இப்போ இதே சந்தர்ப்பத்தில் நமக்கு 7ஆம் வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் ஏற்றம் தரும் போதெல்லாம், தனியாக இருக்கும் போதெல்லாம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சிறு சிறிதாக குறைந்து, குருவினுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால, நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் குறைந்து ஒரு நல்ல சூழ்நிலை உருவாவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, 7ஆம் வீடு வந்து அவர் வந்து அதே தான் 12ஆம் வீடும். அதனால் சில சந்தர்ப்பங்களில் குரு நமக்கு முதல் ஒரு 4-5 மாதங்கள் 5ஆம் வரைய 12ஆம் வீட்டை பார்க்குற போது செலவினங்கள் கொஞ்சம் இருக்கும். நாமளே அதை நல்ல செலவினங்களாக, சுக செலவினங்களாக செய்வது நல்லது. இல்லைன்னா கொஞ்ச நாள் போக போக நமக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சில சின்ன சின்ன தொல்லைகள் வரக்கூடியதாக, ரொமாட்டிக் ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கிறது. வயதானவர்களுக்கு ரொமாட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில ஆர்கன்ஸ் நம்மையும் அறியாமல் நாம் அதுக்காக செலவழிக்கிறதுக்காக அந்த செலவினங்கள் இந்த 2026 வரக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று, நமக்கு 10ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன். 2026ங்கிறது 1, 4, 6, 4, 10, 1 சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. அதனால் பிஸ்னஸ் நல்ல நிலைமையில் இருக்கும் சார். பிஸ்னஸ் சொன்னோடனே 2-3 பிஸ்னஸ் பார்க்கலாம். நம்முடைய சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள். வருஷம்னா அப்படி தான் சார் இருக்கும், வீடுன்னா வாசப்படி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் வரும், அது ரைட்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா குரு நம்முடைய 9ஆம் வீட்டு இருக்கிறதுனால, 9ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு பலம் பொருந்திய வீடு. அது மட்டும் இல்லை, குரு உச்சத்தில் இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் குரு உச்சம். அதில் ஸ்ட்ராங்காக ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த இடத்துல 26 இருக்குச்சு, ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறமா அவர் இங்கே இருக்கார். அப்படிங்கிறதுனால நமக்கு நல்ல பலனை நிச்சயமாக தரணும், நாம் அனுபவிக்கணும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி நமக்கு சுகங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும். அது நண்பர்களால் வரலாம், உறவினர்களால் வரலாம். உறவினர்களால் அப்படின்னு சொல்லிச்சு நமக்கு தாய் வழி உறவை விட தந்தை வழி உறவு நமக்கு சில நல்ல உறவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல விசேஷங்களையும் தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது. அப்போ என்ன தாய் வழி உறவு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இதை விட அது நன்றாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, பிஸ்னஸ் ஆரம்பிப்பவருடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கச்சு 5ஆம் வீடு சனியனுடைய பார்வை நமக்கு 7ஆம் வீட்டுக்கும் சனியனுடைய பார்வை இருக்குது. 3ஆம் பார்வையாக சனியனுடைய பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் சனி பார்க்குறது. அது புதனுடைய வீடு. அதனால் அந்த புதனுடைய வீட்டை சனி பார்க்கச்சு நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு எம்ஓஏ சைன் பண்ணுறோம், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறோம் அப்படின்னச்சே கொஞ்சம் அஸ்ரத்தையாக இருந்தோம்னா அது நம்மளை சாப்பிட்றோம். ரொம்ப கேர் எடுத்து அந்த எதையும் ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆஹா, இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு அப்புறமா தோணப்படாது நமக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா புதன் அந்த வீட்டுக்கு உடையவன். அதை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும். அதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆவதாக, நமக்கு யாருடைய பேச்சையுமே கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை. எல்லா பேச்சையும் வாங்கிக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத வந்து நிராகரிக்கக்கூடாது. வாங்கிட்டு நமக்கு எது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருமோ, இந்த சூழ்நிலைக்கு நமக்கு எது தக்கதாக இருக்குமோ அதை செய்வது என்பது ரொம்ப நல்லது. அவங்க சொல்கிறாங்கிறதுனால உடனே, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறேன், டே இந்த ஷேர் ரொம்ப நல்லா இருக்குடா, 5000 ரூபா போடு அள்ளிடலாம் அப்படின்னா உடனே நம்ம போட்டோம்னா நம்ம நேரமோ என்னமோ தெரியாது, அது என்னடா இது அப்படின்னு ஆகிடும். அதனால் அலசி ஆராய்ந்து ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது தேவையான ஒன்று. இந்த தருணத்திற்கு 2026 தேவையான ஒன்று. அடுத்தது, நம்ம பிஸ்னஸில் பார்க்கச்சே ரீட்டைல் பிஸ்னஸ்
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஹோல்சேலை விட ரீட்டைலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஹோல்சேலில் ஏன்னா நம்ம போகச்சே ஒரு பெரிய பெரிய சங்க் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுறதுனால அந்த சங்க் லாக் ஆகிறதுனால நமக்கு சில சில பிரச்சனைகள் வரலாம். அதிகமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணச்சே நம்ம வந்து டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணச்சே அது வந்து சில இடத்துல லாக் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு வைக்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டு வைக்கிறது நம்மளே தெரிஞ்சு ஒரு எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி லாக் பண்ணுற மாதிரி ஒரு 10 மாதம் 12 மாதம் 2 வருடம் 3 வருடங்கள் போட்டு வச்சா ரொம்ப நல்லது. ஷார்ட் டேர்மில் போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ பலன் தராக இருக்கும். மூன்றாவதாக அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரங்கள் மெயினாக அனுஷம் கேட்டைக்கு கேது சுக்கிரன் சூரியன் தசைகள் தான். அடுத்தது செவ்வாய் திசை, கடைசியில் செவ்வாய் திசை. சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்களுக்கு எஸ்பெஷலி அனுஷம் அண்ட் கேட்டை சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா சுக்கிரன் 12க்கும் 7க்கும் உடையவன், அவன் நல்ல பொசிஷனில் இருந்தான்னா சுக்கிர திசை வர்றது ரொம்ப அபரூபம். அதுவும் சுக்கிர திசை நல்ல செஷன் நமக்கு வருது. இந்த வருடம் சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரன் நல்ல விதத்தில் இருந்தானே ஆனால், அதாவது நம்முடைய ஒரிஜினல் ஜாதகத்தில் கெட்டவர்களால் பார்க்கப்படாமல் 6, 8, 12 இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் இருக்கும். நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். 2026 நமக்கு நல்ல சாதனை வருடமாக அமைந்திருக்கும் சொல்லி சுக்கிர தசை உடையவர்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கேது திசை உடையவர்கள், கேது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஏர்லியாக வரக்கூடியது. கேது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்குள்ளே 17, 20 வயசுக்குள்ளே கேது திசை போயிடும். அதை சுக்கிரன் அடுத்தது சூரியன். சூரியன் 10ஆம் வீட்டுக்குடையவனால பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டெப் எடுங்க, பிரச்சனையே கிடையாது. அதனுடைய பிஸ்னஸ்னுடைய பேஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. அம்சமாக பிளான் பண்ணிட்டு இந்த 2026 கம்ப்ளீட்டாக அதுக்கு சர்வேலாம் எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு அதனால் ட்ரைனிங் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த பேஸை பண்ணிட்டோம்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல அமைப்போக இருக்கக்கூடியதாக இந்த சூரிய திசை அமைந்திருக்கு. நமக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை பார்த்தோம். அவர்களுக்கு இந்த வருடம் 2026 நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நமக்கு சனியினுடைய பார்வை இருந்தாலுமே 7, 8, 9, 10 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அது குருவினுடைய வீடு. இப்போ உட்கார்ந்துருக்கிறது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்து இன்னொரு குருவினுடைய வீட்டை சனி பார்க்கச்சு, அது 2ஆம் வீடு அப்படிங்கிறச்சு நாம் வந்து ஒரு இடத்துக்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட பேசச்சே குரலை உயர்த்தாமல் நம்ம போய் கேட்குறது ஒரு டைரக்டர்ஷிப்புக்கோ அல்லது அசிஸ்டண்ட்டுக்கோ அல்லது ஒரு கதை எழுதுவதற்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு வேற ஒருத்தரை நாடி நம்ம போகிற போது நம்முடைய குரலை உயர்த்துறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். சீனி வெறுத்து போகிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். இது ரெண்டையும் இல்லாமல் நாம் பண்ணினோம்னா நிச்சயமாக ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மெயினாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. சாதாரணமாகவே பிரச்சனை வரும் சார். ஏன்னா அந்த சில சமயங்களில் அடுக்குமாடி நம்மகிட்ட பிரச்சனை வராது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸோ மற்ற அதை நிர்வாகம் பண்ணுறவங்களோ எடுத்துடுவாங்க. இருந்தாலுமே இந்த வருஷம் அது நம்மகிட்ட வர்ற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு தெரிகிற அளவுக்கு, நம்ம கார் பார்க்கிங்கில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம காரை விட்டுட்டு போவோம், ஏதோ காரில் ஒரு பஞ்சர் ஆகிருக்கும் இல்லை ஏதோ ஆகிருக்கும், அதெல்லாம் நமக்கு இரிட்டேஷன் வர்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை நல்ல விஷயத்தை ரெக்லெஸ்னஸ்ஸாக இருந்துடாதீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு பொருளை வச்சோம், ஒரு பொருளை எடுக்கிறோம். உதாரணத்துக்கு காரை செல்ஃப் லாக்கிங் இருந்ததுன்னா காரை லாக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம லாக் பண்ணிட்டோம்னு நினச்சி எதையோ மூடிட்டு நம்ம திரும்பி வந்துடாமல், அந்த மாதிரி ரெக்லெஸ்னஸ் சில சமயங்களில் அது வந்து நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். என்னடா திரும்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பூட்டை இழுத்து பார்க்குறதுன்னு, மற்றவங்க வேணால் அது கிண்டல் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறது நமக்கு நல்லது. அது வந்து நம்முடைய ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ரொம்ப அட்டாச்மெண்ட்டெல்லாம் அதிகமாக வச்சுக்காதீங்க. பேசிக்காகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் அதிகம் கிடையாது. இருந்தாலும் சில சமயங்களில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்கும். இந்த வருஷம் நம்ம வந்து எதை எடுத்தாலும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீலிங்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏற்படும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேசிக்காக நம்ம வந்து அந்த
இருக்கக்கூடிய அது பல்லினால் ஏற்படக்கூடிய தொல்லை இந்த வருடம் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. பல்லார்கிட்ட போங்க. எடுத்த உடனே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரை போட்டுட்டு சரியாகலைன்னா டென்டிஸ்ட்டை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. ஏதாவது ஒரு சர்ஜன் பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது எதுக்காவது நம்ம கீழே விழுந்தோம் அல்லது ஒரு சர்ஜரி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருடம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே ஆகும்னு கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் நம்முடைய ஜாதக கட்டம் வேறு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது இந்த 26 ஆகக்கூடியது இது ஒரு 25% தான், 25லேருந்து 30% தான் பொது பலன்கள். அதனால் சார் இப்படியெல்லாம் எனக்கு ஆகலையே அப்படின்னா எல்லாருக்கும் ஆகும்னு கிடையாது, ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா இப்படியெல்லாம் ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்குது. அது ஒரு சிலருக்கு நடக்கும், நம்முடைய ஜாதக பிரகாரம் நடக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி ஆனஸ் அதில் பிரச்சனை வருவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த டிசீஸ் ஏதாவது வந்தது, கொஞ்சமாக நம்மளால் மூச்சு விட முடியல, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அதை ஒற்றிய ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட காட்டி அதற்கான பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. பரிகாரம்னா இன்னொன்று வருது, நம்முடைய பேசிக்காக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறச்சு வெளிநாடு போகணும். முக்கியமாக வெளிநாடு போகிறது எப்படி சார் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடு போகிறதுங்கிறது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியாக இல்லை சார், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும். ஏன்னா 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்க்குறார் சனி. அதே சனி 3ஆம் பார்வையாக நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்முடைய 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுடைய வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் நழுவி போகக்கூடிய சான்சஸ் நமக்கு நிறைய இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டில்லி டார்லிங்காக இருக்கக்கூடாது. செஞ்சால் செய்யலாம், செய்யலைன்னா இல்லை. எந்த கலர் கார் வாங்கலாம், கார் வாங்க போச்சு வெள்ளை கார் வாங்கலாமா, கருப்பு கார் வாங்கலாமா, அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது. சிவப்பு வாங்கலாமா, ப்ளூ வாங்கலாமா, நமக்கு எதே ஏற்றது ஒரு 2-3 பிளான் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக திங்க் பண்ணி பாருங்கள், எந்த கார் நம்மகிட்ட அல்லது எந்த பைக் நம்மகிட்ட இருந்தது, நமக்கு எது ஒத்து வருது, அதை போய் வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானித்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ அல்லது மற்றவர்கள்ட்டையோ கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக படக்கூடியது. மெயினாக இந்த மெடிசன் லைனில் இருப்பவர்கள், அதாவது நம்முடைய வீடு செவ்வாயினுடைய வீடு, மெடிசன் லைனில் இருப்பவர்களுக்கு மெடிக்கல் துறையில் மருத்துவத்துறை முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைந்திருக்கு சார். நல்ல பணம் புரளக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. பணப்புழக்கம் அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு அப்படிங்கிறது சூரியன் நல்லா இருக்க, அந்த சனியினால் பார்க்கப்படலை. ராகுகேது இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறது உண்மைதான். அதுவும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நிலம் நீர் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லையோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ அது மீன் வியாபாரம் செய்கிறவங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. டிரைவர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. லாங் டிரைவிங் போச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பண இழப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் நமக்கு ஏற்படக்கூடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு இடத்தையும் கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக தேட்டர்ஸ், அதாவது நமக்கு ஒளி சம்பந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேமராவுடைய பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதுவும் அவர்களுக்கு அவருடைய நண்பர்களால் உதவி நிச்சயமாக இந்த வருஷம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தன்னுடைய 7ஆம் அறிவை பார்க்குறார். நண்பர்களால் அவர்களுக்கு உதவி, நம்முடைய உறவினர்களால் நமக்கு உதவி அப்படிங்கிறது இந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, நிழல் ஒலி இசை இதை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருவது, நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் முன்னேற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லணும், நமக்கு தெரிஞ்சவங்க அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்க வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் 2026 அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்மை படைத்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சார். அது குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அப்பப்போ தெய்வத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் நம்முடைய குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அம்மன், அம்பாள், தாயார்
அவருடைய வழிபாடு. இப்போ முருகனை போய் வழிபட்டாலும் வெள்ளி தெய்வனோடு இருக்கக்கூடிய முருகன், சிவனை போய் வழிபட்டாலும் சிவன் சக்தியோடு இருக்கக்கூடியது அல்லது அம்பாளையும் சேர்த்து வழிபடக்கூடியது. பெருமாள் எடுத்தனா பெருமாள் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நரசிம்மன் எடுத்தனா லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மன். இப்படி அம்பாள் இருக்கக்கூடிய இடமாக செல்லியம்மன், திரௌபதி அம்மன், இப்படி அம்மனை தரிசித்தாலும் அல்லது அம்பாள் இருக்கக்கூடிய நாயர்களை நாம் தரிசித்து வந்தாலும் இந்த வருடம் நிச்சயமாக ஏற்றம் தரும். அதுவும் நமக்கு குலதெய்வம் வெற்றி தெய்வமாக இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க அல்லது குலதெய்வத்து இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணச்சு 2 விஷயங்களை முக்கிய இம்பார்ட்டன்ஸை வச்சுக்குவாங்க. ஒன்று தேங்காய் இளநீர், இன்னொன்று தேன். இந்த 2மே அந்த அபிஷேகத்தில் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள பரிபூர்வமாக எண்ணிண்டு இந்த வருஷத்தில் அதை நான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதனால் முடிஞ்சால் ஒரு தரம் சனீஸ்வரனை பார்த்துட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஊரில் ஒரு திருநள்ளாரோ திருக்குள்ளிக்காடோ எந்த இடத்துக்கு சனீஸ்வரன் போகிறீங்களோ இருந்துட்டு வாங்க. பெட்டர் நம்ம நவகிரகங்களை சனிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 வணங்கி வருதல், முடிந்தால் விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது. அதுவும் எஸ்பெஷலி நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி செஞ்சு வந்தோம்னா, விசாக மனுஷம் கேட்ட நட்சத்திரத்தை செஞ்சு வந்தோம்னா நல்ல ஏற்றம் இருக்கும். 2026 என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வருடமாகத்தான் நம்ம இருக்கும். இதற்கடுத்து நம்ம நிறைய காணொலி போடுறோம். அதாவது வரக்கூடிய காணொலி எப்படி இருக்குன்னு நம்முடைய தசாநாதன் தசாபுக்தி. இப்போ நம்ம எந்த தசையில் இருக்கோம், எந்த தசா புக்தி நடக்கிறது, என்ன செஞ்சால் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு வரும் இல்லையா? ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சைக்கிள் எடுத்துன்னு போகலாம். 3 கிலோமீட்டர் போனோம்னா சைக்கிள் எடுத்துன்னு போகலாம். அந்த சின்ன மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தனித்தனி காணொலிகள் வருது. அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிச்சு பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.